ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சிம்பு, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஏமா கிளாஸ்லாம் எப்படி போகுது? நீங்கள் ஃபிஷ்பால் இருக்கீங்க தானே? ஃபிஷ்பால் எப்படி இருக்கு? ஓகேவா? இப்போதைக்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சிம்பு. ஆமாவா? சரி, நான் வேற இந்த இடத்துக்குலாம் புதுசு வேற. பசிக்குது, ரொம்ப பசிக்குது. நம்ம போய் சாப்பிட போகுமா? ஓகே தான் போகலாமே. சரி, முன்னாடி காசு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கிறேன். ஐயோ, காசு இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஏடிஎம் மிஷின் இருக்கா பக்கத்தில்? இருக்கு சிம்பு, இங்கே 7-11 இருக்கு. வாங்க போகலாமா? என்னது 7-11? அப்படின்னா? ஆமாம் சிம்பு, 7-11 இது கூட தெரியாதா? தெரியாத. யூ ஃபாலோ மீ. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இதோ சிம்பு, இதான் 7-11. இதுதான் 7-11 சொன்னியா? ஆமாம் சிம்பு, இதான் 7-11. வா, அவ்வளவு போகலாம். சரி. இங்கிலீஷில் தட்டு, எனக்கு தமிழில் இருக்க. ஆமாவா? நான் தமிழில் பார்த்தது இல்லையே. சரி வா, நான் சொல்லி தரேன் தமிழில் எப்படி வைக்கிறது. ஆமாவா? இப்படி தான் சரி சிம்பு, பசிக்குதுன்னு சொன்னல, வா போக கடைக்கு சாப்பிட போகலாம். அடுத்தது எங்க கூட்டு போகுதுன்னு தெரியலையே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. அது எப்படியம்மா இந்த இது ஸ்மோக்கி கடையை வந்து புகை கடை, அந்த 7-11 வந்து 7-11 அப்படிலாம் மாத்துறீங்க? அதெல்லாம் அப்படிதான் சிம்பு. நீயே பாரு, ஸ்மோக் கேஃபே, ஸ்மோக்னா போக, கேஃபேனா கடை, 7-11னா 7னா 7, 11னா 11 அப்படின்னா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாரு. ஓ, அப்படிதான் ஏம்மா டிரான்ஸ்லேட் பண்றீங்களா? இப்பதான் எனக்கு தெரியுது. ஏம்மா யாரோ கழுத்து தட்டுறாங்க போல. ஹாய் ஹாய் சரண்யா, ஹாய் குகா. அப்புறம் என்ன ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே டிஸ்கஷனா இருக்கு? ஓ இல்ல, நான் சும்மா டிரான்ஸ்லேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் நீங்க பேசுறது எனக்கு வெளிய இருந்து கேட்டுட்டு தான் ஆவாவா? அதான் பாருங்க சரண்யா குகா, இவங்க சொல்றாங்க 7-11 வந்து 7-11ன்றாங்க. அப்புறம் ஸ்மோக்கி கேஃபே வந்து புகை கடைன்றாங்க. நீங்களே கேளுங்க என்னன்னா டிரான்ஸ்லேஷன் பண்றது இல்லை. நான் கேட்டேன் இதான் டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்லை ஹேமாவதி, நீங்க தவற மொழிபெயர்க்கிறீங்க. மொழிபெயர்க்கிறதுக்கு சொல்லி சில வழிமுறைகள் இருக்கு தெரியுமா? ஆமா. ஸோ 1வது வழிமுறை பார்ப்போம், லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னா சொல்லிக்கு சொல் மொழிபெயர்க்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்ல வந்து பிற மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது அதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை. ப்ளூனா என்னது? நீலம். ஸ்கைனா வானம். இப்போ தமிழ்ல பார்த்தீங்கன்னா நீலவானம். நீலவானம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா அது பொருள் மாறாமல் அது அப்படியே வந்து நம்ம பிற மொழிக்கு மொழிபெயர்க்கிறோம். இப்போ இன்னொரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஆஃப் பியூட்டி. ஸ்மைல் என்னது? சிரிப்பு. சிரிப்பு. பியூட்டினா அழகு. அழகு, அழகின் சிரிப்பு. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறை வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை. இப்பதான் தெரியுது சரி, நிர்மலா இருக்குது. இப்போ சரண்யா சொன்னது மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா வந்து பராப்ரேஸ்ங்கிற அணுகுமுறையும் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அதாவது அது பார்த்தீங்கன்னா வந்து சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கருத்தை வந்து சுருக்கி மொழிபெயர்த்து சொல்றதா வந்து பராப்ரேஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதையை வந்து சுருக்கி சொல்றது. நீங்க எல்லாரும் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்க? அது எத்தனை அதிகாரம் வந்து அந்த அதிகாரத்தை எப்படி சுருக்கி நம்ம தமிழ்ல வந்துட்டு எடுத்தாங்க. அது யாருனால எடுக்க முடியுமா? அது வந்து எப்படி எடுத்தாங்கன்னா மொழிபெயர்ப்பு செஞ்சனாலதான் வந்து அந்த படத்தையே வந்து எடுத்தாங்க. அதனால நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பராப்ரேஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை மாதிரி இன்னும் நிறைய வழிமுறை இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா எம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல வந்து விரைவான
மொழிபெயர்ப்பு. இப்போ சற்று முன் வந்து நம்ம குகப்பிரியா சொன்னாங்கல்ல, சுருக்கம் அப்படின்னு, அதாவது ஒரு கதையை எடுத்து நிறைய சாப்டர் இருக்கும், அதுல இருக்கிற கருத்தை வந்து சுருக்கி சொல்லியிருப்பாங்க மொழிபெயர்த்து. ஆனா இந்த விரிவான மொழிபெயர்ப்பு என்னது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பொன்னியின் செல்வன் புத்தகம் இருக்குல்ல, அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து மொழிபெயர்த்து அதை சார்ந்த இன்னும் கூடுதல் தகவல்களை வந்து சேகரித்து மொழிபெயர்த்து நம்ம கொடுப்பாங்க. இது பெரும்பாலும் எதுக்கு நடக்கும்னா, நம்ம இப்போ வந்து அந்த கதையை பார்க்கறவங்க இல்லை படிக்கிறவங்களுக்கு வந்து கூடுதல் ஈர்ப்பு, அதை சார்ந்து வந்து படிக்கணுன்ற அந்த ஆசை வந்து தூண்டுவதற்காக வந்து இந்த கூடுதல் தகவல்களை வந்து சேகரித்து மொழிபெயர்த்து நமக்கு கொடுப்பாங்க. வாங்க உதாரணம் நம்ம வந்து பார்க்கலாம். வாருங்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மணிமேகலை, பட்டினப்பாலை போன்ற பழமையான தமிழ் நூல்களில் காவிரி நதியும் அதனின் அடிப்படையில் உருவான காவிரி நாடு பற்றிய வரலாற்று தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. இது மூல நூலில் கருத்துக்களுடன் தேவையான மற்றும் சரியான தொடர்புடைய கருத்துக்களை வழங்கியுள்ளது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வழிமுறை பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ளோஸ் ஆர் அக்யூரேட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா முழுமையான அல்லது சரியான மொழிபெயர்ப்பு. இது எப்படின்னா வந்து ஒரு மொழியில் உள்ள அந்த கருத்தை வந்துட்டு அப்படியே பிற மொழிக்கு வந்து மாற்றி டிரான்ஸ்லேட் பண்றது தான் வந்துட்டு க்ளோஸ் ஆர் அக்யூரேட் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இதோட உதாரணத்தை வாங்க பார்ப்போம். எடுத்துக்காட்டாக, தற்பொழுது வெளியான சுட்டாமலை தெலுங்கு பாடலை தமிழில் மொழிபெயர்த்திருப்பதை காணலாம். నీ కలలకి చేసా నీ కోసం వయసు వాకిలి కాసారా నా అసలు పోగేసా నీ గుండెకు అచ్చేసా నీ రకకు రంగం సిద్ధం చేసా దాసా కిట్ట నెరిందిరలేసా నానొరుంగిరెం దూసా ఎట్ట పోయేడురా వెరసా వెరసా దాసా ఇది என்ன புதுசா கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா. டிரான்ஸ்கிரியேஷன் அதாவது மொழியாக்கம். மொழியாக்கம் என்றால் என்ன? அதாவது இன்னொரு மொழியிலிருந்து மொழிபெயர்த்தால் கூட நம் மொழிபெயர்த்துள்ள மொழியின் மரபு அதில் காணப்பட வேண்டும். அவ்வாறு மொழிபெயர்ப்பதை மொழியாக்கம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் கவிதையை தமிழில் மொழிபெயர்ப்பதோடு அது தமிழ் கவிதை போன்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து தழுவல் மொழிபெயர்ப்பு தான் ஆரம்ப காலத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது என்பதற்கு கம்ப ராமாயணத்தை சான்றாக சுட்டலாம். ராமாயணம் வால்மீகி என்னும் முனிவரால் சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட மிக பழைய இதிகாசமாகும். இதனை கம்பர் எனும் புலவர்களுக்கே உண்டான பாணியில் பல கற்பனைகளை இணைத்து இதனை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார். இவ்வகையில் மூல நூலாசிரியரை விட மொழிபெயர்ப்பாளரின் புலமையை மிகுதியாக கணிக்கப்படுகிறது. அதோடு மூலத்தை தேவைக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ளமையாலும் நூலாசிரியரை விட மொழிபெயர்ப்பாளரை முன்னிற்கின்றார். மூல நூலின் கருத்தினை மட்டும் பெற்றுக்கொண்டு ஏனைய நிகழ்வுகள், பாத்திரங்கள், நிகழ்ச்சி மாற்றங்கள் போன்றவற்றை தம் எண்ணப்படி மாற்றிக்கொள்ளுதல் இம்மொழிபெயர்ப்பில் அடங்கும். குகப்பிரியா, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நாசி ஐயா அப்படின்னு இது தமிழ்ல எப்படி நீங்க மொழிபெயர்ப்பீங்க? நாசினா சோறு, ஆயம்னா கோழி, கோழி சோறு. கோழி சோறுனா சொல்லுவோம். இப்படிதான் போல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி இல்லை சரண்யா குகப்பிரியா, நம்ம வந்து நீங்க பயன்படுத்த அந்த கையாண்ட அணுகுமுறை வந்து தவறா இருக்கு. இதுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து சரியான வந்து சில அணுகுமுறைகள்லாம் இருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா முதல் அணுகுமுறை வந்து லிட்ரல் அணுகுமுறை. லிட்ரல் அணுகுமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லோட அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுவும் அதோட பொருளும் வந்து சரியா மொழிபெயர்க்கும் முறை. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப தொழில்நுட்பத்துல உள்ள நம்ம ஸ்கிரிப்ட் உரை வந்து அதுக்குன்னு ஒரு சொல்லு இருக்கும்ல மொழிபெயர்க்கிறதுக்கு, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த சொல்ல பயன்படுத்தி மொழிபெயர்க்கிறது தான் வந்து லிட்ரல் அணுகுமுறை. அது மட்டும் இல்ல, அடுத்த அணுகுமுறை பாத்தீங்கன்னா மொழியியல் அணுகுமுறை, அதாவது லிங்குவிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொழியின் அமைப்பு கூறுகள்
இலக்கணம், அப்புறம் அதோட வடிவம் இதெல்லாம் மாறாம நம்ம வந்து மொழிபெயர்க்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பிற மொழி இலக்கிய புத்தகங்கள்லேருந்து அவங்களோட ஒரு வரி கூட நம்ம மொழிபெயர்க்கணும்னா அதோட வடிவம், அதோட இலக்கணம், அதோட பொருள் மாறாம நம்ம வந்து மொழிபெயர்க்கிறது தான் இந்த லிங்குவிஸ்டிக் அப்ரோச். அடுத்த அணுகுமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக விழுக்கலை அணுகுமுறை, அப்படின்னா வந்து சோஷியல் கல்ச்சரல் அப்ரோச். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சமூக விழுக்கலை அணுகுமுறை, அதாவது ஆங்கில மொழியில் வந்து நம்ம சோஷியல் கல்ச்சரல் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சமூக விழுக்கலை அணுகுமுறை பார்த்திங்கன்னா இது முக்கியமாக வந்து சமூக மற்றும் கலாச்சார சூழலில் வந்து அதனுடைய அவசியத்தை வந்து வலியுறுத்துகிறாங்க. அதாவது இந்த 3 விஷயம் வந்து இதில் அடங்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக சூழல். சமூக சூழல் வந்து என்னன்னா, இப்போ ஒரு உரையின் தோற்றம், நோக்கம் போன்ற சமூக காரணிகளை வந்து புரிந்து கொள்வது. இரண்டாவது பார்த்திங்கன்னா கலாச்சார சூழல், அதாவது அந்த உரையில் இருக்கும் அதாவது மறைமுகமான அர்த்தங்கள், சான்றுகள் மற்றும் உருவகங்கள் போன்ற கலாச்சார குறிப்புகளை வந்து அடையாளம் காணுதல். அதே இலக்கு பார்வையாளர்கள் வந்து பார்த்தோன்னா அந்த பார்வையாளர்களின் சமூக மற்றும் கலாச்சார பின்னணியை வந்து கருத்தில் கொண்டு மொழிபெயர்க்கிறது அப்படின்னு இந்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ உதாரணம் நம்ம பார்த்தோன்னா மொழிபெயர்ப்பாளர் வந்து பழமொழி அல்லது சொற்றொடர்களை வந்து மொழிபெயர்க்கும் போது அதனுடைய மரபு மற்றும் கலாச்சாரத்தை மீறி வந்து மொழிபெயர்த்திடக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு வந்து ஒரு மரபு பழக்க வழக்கங்களும் இருக்குது. இப்போ பழமொழி எடுத்துக்கிட்டோன்னா வந்து அதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, சிறப்பு இருக்குது, தன்மை இருக்குது இல்லையா? அதனால் அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து மொழிபெயர்ப்பாளர் வந்து மொழிபெயர்க்க வேண்டும். அடுத்த அணுகுமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு அணுகுமுறை. அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு அணுகுமுறை. தொடர்பு அணுகுமுறை என்பது பொதுவாக நாம் விளம்பரங்களில் காணலாம். இலக்கு மொழி பயனாளர்களின் புரிதலை உறுதி செய்வதற்கு ஒரு செய்தியின் கருத்துகள் தெளிவாக உள்ளதா என்பதை உறுதி செய்வர். எடுத்துக்காட்டு, விளம்பரங்களை இலக்கு பொருத்தமான பாணி மற்றும் குரலை ஏற்றவாறு மாற்றி மொழிபெயர்த்தல் தொடர்பு அணுகுமுறை ஆகும். சரி, இறுதியான அணுகுமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அணுகுமுறை. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கிரியேட்டிவ் அப்ரோச் வந்து முக்கியமாக கலை அல்லது இலக்கிய ஆக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது முறை, எமோஷன், பாணி மற்றும் எழுத்தின் அழகை வந்து முக்கியமாக இதில் வந்து முக்கியத்துவம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேட்டிவ் அப்ரோச் வந்து பார்த்தோன்னா கலை, இலக்கியம், விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங் போன்ற துறையில் வந்து அதிகமாக இந்த கிரியேட்டிவ் அப்ரோச்சை வந்து அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இலக்கிய படைப்புகள் பார்த்தோன்னா வந்து இப்போ கவிதை, சிறுகதை போன்றவற்றை வந்து மொழிபெயர்க்கும் போது வந்து அது ஒரு சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லின் வந்து நுணுக்கங்கள், அந்த சூழல் அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ உதாரணம் நம்ம பார்த்தோன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு குவாட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால், இப்போ டு பி ஆர் நாட் டு பி தட் இஸ் த கொஸ்டின். இப்போ நேரடியாக அதை மொழிபெயர்க்கும் போது இருக்க வேண்டுமா இல்லையா என்பதே வந்து கேள்வி அப்படின்ட்டு வந்து மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் வந்து இது கிரியேட்டிவ் அப்ரோச்னால இன்னும் அது வந்து சிறப்புற காட்டுறதுக்கு வந்து அதை வாழ்வது அல்லது இல்லையா என்பதே கேள்வி அப்படின்ட்டு அது படிக்கும் போதே வந்து இன்னும் அந்த வாக்கியத்துக்கு வந்து மேலும் அழகு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கிறது தான் வந்து இந்த கிரியேட்டிவ் அப்ரோச். சரி, அடுத்த வழிமுறை என்னன்னு நம்ம பார்த்தோன்னா வந்து கருத்து மொழிபெயர்ப்பு. அதாவது ஆங்கில மொழியில் கான்செப்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கான்செப்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல மொழிச்சொல் குறிக்கும் பொருள் அது வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அந்த குறிக்கும் கருத்தை தான் அடிப்படையாக கொண்டு மொழிபெயர்ப்பு செய்தல் என்பதை வந்து கருத்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா சினிமானா வந்து திரைப்படம் நமக்கு தெரியும், எலக்ட்ரான்னா மின்னணு, டெலிகிராம்னா தந்தி, பேரசைட்னா ஒட்டுண்ணி, ஃபோட்டோனா புகைப்படம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட் ஏற்ற மாதிரி வந்து அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இதை தான் வந்து கருத்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். தொடர்ந்து மரபு தொடர் மொழிபெயர்ப்பு, இதை ஆங்கிலத்தில் இடியோமெட்டிக் டிரான்ஸ்லேஷன் என்று கூறுவார்கள். மூல மொழியில் இருக்கும் மரபு தொடர்களை அதற்கேற்ற வகையில் இலக்கு மொழியில்
மொழிபெயர்ப்பதே மரபு தொடர் மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. உதாரணத்துக்கு known is a drop, unknown is a ocean என்ற தொடருக்கு அறிந்தது துளியளவு, அறியாதது கடலளவு என்று மொழிபெயர்த்துவிட இயலும். ஆனால் இத்தகைய மொழிபெயர்ப்பு தரமானதாக இருக்காது என்பதோடு சிறந்த மொழிபெயர்ப்பாளன் ஒரு காலம் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பை செய்யவே மாட்டான். இத்தொடருக்கு சரியான மொழிபெயர்ப்பு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதே ஆகும். இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். லைக் ஃபாதர் லைக் சன், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. A quarter for the berry, 3 quarters to deliver it. சுண்டைக்காய் கால் பணம், சுமை கூலி முக்கால் பணம். திரைப்பட வசனங்கள் மொழிபெயர்ப்பு. திரைப்பட வசன மொழிபெயர்ப்பு இன்றைக்கும் சிறப்பான நிலையினை அடைந்து வருகிறது எனலாம். தமிழ், இந்தி, திராவிட மொழிகள் மற்றும் ஆங்கிலம் ஆகிய அனைத்திலும் வரும் திரைப்படங்களில் உள்ள வசனங்களை பேச்சு மொழிக்கேற்றவாறும் வாய்மொழி அசைவுக்கேற்றவாறும் மொழியாக்கம் படுத்துகின்றன. இம்முறைக்கு திரைப்பட வசன மொழிபெயர்ப்பு அதாவது டப்பிங் என்ற பெயர். இம்மொழிபெயர்ப்பில் மூல மொழியில் திரைப்படத்தில் வரும் பண்பாட்டு கலாச்சார கூறுகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக அறிவியல் மொழிபெயர்ப்பு. அறிவியலில் சொல்லப்படும் செய்தியே முக்கியத்துவம் பெறுகிறது. கருத்து வெளிப்பாட்டிற்கான கருவியாக மட்டுமே மொழி செயல்படுகிறது. இலக்கியத்தில் மொழியை கையாளும் விதம் சொல்லப்படும் செய்திக்கு இணையான முக்கியத்துவத்தை பெறுகிறது. அறிவியல் செய்திகளை மொழிபெயர்க்கும் போது அநிநயம் செறிந்த மொழியை கையாளக்கூடாது. பொருள் மயக்கம் தருகிற சொல்லோ தொடரோ இடம்பெறக்கூடாது. இரு பொருள் தரும் ஸ்லேடைகள் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அறிவியலில் ஒரு நிகழ்வு, பொருள், பொருளின் பண்பு போன்றவற்றின் வரைவிலக்கணங்களை மொழிபெயர்க்கும் போது சொற்சிக்கனமும் மூலத்தின் பொருளுணத்தினையும் உள்ளடக்கிய பொருட்செறிவும் பேணப்பட வேண்டும். அறிவியலில் கோபால்ட், நிக்கல், அமோனியம், அயோடின் போன்ற பொருள்களின் பெயர்களையும் முறையே கோபால்ட், நிக்கல், அமோனியம், அயோடின் என்ற தமிழில் ஒளிபெயர்ப்பதே பொருந்தும். இறுதியாக சூழல் சார்ந்த மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு மொழியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள மொழி குறியீடுகளை கொண்டு செயல்படுகின்றது. ஒரு மொழி ஓர் அனுபவத்தை வெளியிட கையாளும் மொழி குறியீடுகள் பிறிதொரு மொழி அதே அனுபவத்தை வெளியிட கையாளும் மொழி குறியீடுகளின்றும் வேறுபட்டவை. இக்காரணத்தால் சூழல் சார்ந்த மொழிபெயர்ப்பு தேவைப்படுகின்றது. எடுத்துக்காட்டு, நாம் பச்சை என்ற சொல் வேறுபாட்டின் பொருளை காண்போம். பச்சை பொய், பச்சை பிள்ளை, பச்சை தண்ணீர், பச்சை உடம்பு, பச்சை வயல், பச்சையான பேச்சு, பச்சை மரம், பச்சை புடவை. எடுத்துக்காட்டு, இவை அனைத்தும் நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது இவற்றை பச்சை பிள்ளை என்றால் வெரி யங் சைல்ட், பச்சை வயல் என்றால் ஃபெர்டைல் கிரீன் ஃபீல்ட், பச்சை மரம் கிரீனிஷ் ட்ரீ, பச்சை தண்ணீர் கோல்ட் வாட்டர், பச்சையான பேச்சு வல்கர் வேர்ட்ஸ், பச்சை புடவை கிரீன் சாரி. எனவே மொழிபெயர்ப்பாளர்கள் எந்த சூழ்நிலையில் மூல மொழி சொல்லுக்கு பெருமொழி சொல்லை பதிலீடு செய்கின்றார்கள் என்பதை தெளிவாக அறிந்து மொழிபெயர்ப்பது அவசியமாகிறது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. சரி, நீங்க பாடத்துக்கு போயிடலாம். சரி, நீங்க என்ன படிக்க போறோம்னா, நம்ம வந்து மொழிபெயர்ப்பு கோட்பாடுகள் அப்படின்னு தான் நீங்க படிக்க போறோம். என்ன சொன்ன ஆசிரியர்? மொழிபெயர்ப்பு கோட்பாடு.
மொழிபெயர்ப்பு கோட்பாடு. சரி, தியான சவாரி, அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1968 வந்து எதிர் கோட்பாடு எல்லாம் இருங்க. கோட்பாடு சிலம்பரசன் என்ன ஆசிரியர் எழுதுபடி எதிர் கோட்பாடு. எதிர் கோட்பாடு வந்து இந்த எதிர் கோட்பாடுல 6 பிரிச்சிருக்காங்க. அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு 1968. சரி, கோட்பாடு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சரி ஆசிரியர் சொல்ற இதுல ஒரு மொழிபெயர்ப்பு மூல நூல் சொற்களை அப்படியே தர வேண்டும். அப்படி என்ன வேணுமா? அப்படியே தர வேண்டும். ஆனா ஒரு மொழிபெயர்ப்பு மூல நூலின் கருத்துக்களையும் அப்படியே தர வேண்டும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புக் இருக்குல்ல, அது அதுல உள்ள கருத்துக்களை அவங்க மொழிபெயர்க்கும் போதும் அந்த கருத்து மாறாம அப்படியே வந்து மொழிபெயர்ப்பு தான் வந்து மூல நூல் சொற்களை அப்படியே தர வேண்டும். இன்னொன்று எழுதுங்க, ஒரு மொழிபெயர்ப்பு மூல நூலில் கருத்துக்களை அப்படியே தர வேண்டும். சரியா? சரி, கோட்பாடு எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே மாணவர்களே? அடுத்து இரண்டாவது பார்ப்போம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு படிப்பதற்கு மூல நூலை போலவே இருக்க வேண்டும். இது என்ன சொல்ல வராங்க? ஒரு புக்கை வந்து மொழிபெயர்க்கும் போது அந்த மொழிபெயர்க்கிற புத்தகம் வந்து அப்படியே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு திருக்குறள் நம்ம எடுத்தோம்னா, தமிழ்ல வந்து திருக்குறள் இருக்கு, ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது அதே பொருள் அதே கருத்து தானே அவங்க சொல்ல வராங்க. அதுதான் வந்து இவங்க சொல்ல வராங்க. புரியுதா? சரி, இப்ப ஆங்கிலத்துல இடியம்ஸ்னு வருமா ஆசிரியை? வரும். ஏன்னா அதுவுமே தமிழ்ல இருக்குல்ல, அப்ப அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது அது பொருள் மாறாம படிக்கும் போது அந்த மூல நூல்ல உள்ள அர்த்தத்தை அப்படியே கொண்டு வரனால வந்து இடியம்ஸும் அதுல சேர்த்துக்கணும். ஓகே ஆசிரியை. இந்த வாக்கியத்தை முன்னே எழுதிக்கிறீங்க. சரி, அதாவது அந்த மொழிபெயர்ப்பு வந்து வாசகர்கள் வந்து படிக்கும் போது அது அப்படியே தெரியும் தானே அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதாவது படிப்பதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு போலவே வந்து இருக்க வேண்டும். சரியா? ஆசிரியர், அதாவது வந்துட்டு இப்ப அகல் விளக்கு புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து பல உணர்வுகளை கொடுத்துருக்கோம். அப்ப அந்த வரதராசன் வந்துட்டு ஒவ்வொரு காட்சிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு உணர்வுக்கும் ஏற்ற மாதிரி மொழிநிலை கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப இதே உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது அதே மொழிநிலையை தான் நம்ம பயன்படுத்தணும். சரியா சொல்றீங்க. சரியா சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப வந்து நம்ம 3 முதன்மையான கோட்பாடை பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து இன்னும் 3 இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஆசிரியர் ஒரு மாணவராக கூப்பிடுவேன். நீங்க இதுல வந்து என்ன கோட்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாசிக்கணும். சரியா? சரண்யா வாங்க. ரொம்ப நன்றி. சரி, வாசிங்க சரண்யா. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இதுல என்ன ஆசிரியை? இதுல இல்லையா? சரி, அடுத்து கேளுங்க. ஒரு செய்யுள் மொழிபெயர்ப்பு உரைநடையில் தான் இருக்க வேண்டும். ஒரு செய்யுள் மொழிபெயர்ப்பு செய்யுளில் தான் இருக்க வேண்டும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஒரு மொழி செய்யுள் வந்து அதே வந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் போது சரியா வராது இல்லையா? அதனால செய்யுள் வந்து இப்ப தமிழ்ல வந்து பொருள் சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி வந்து உதாரணத்தோட விளக்கத்தோட சொல்லியிருப்பாங்க. அதனால மொழிபெயர்க்கும் போது அவங்க எப்போதுமே வந்து உரைநடையில, அதாவது அந்த செய்ய ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்களோ அது உரைநடையில வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரியுதா மாணவர்களே? கோட்பாடு இருக்க சிலம்பரசன் வாங்க. ஒரு மொழிபெயர்ப்பு படிப்பதற்கு மூல நூலின் காலத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனை படிப்பதற்கு மொழிபெயர்ப்பாளரின் காலத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும். சரி, இது என்ன சொல்லுவாங்க? சும்மா சொல்லுங்க சிலம்பரசன், உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு. பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். ஒரு மொழிபெயர்ப்பதற்கு அந்த மூல நூல் இருக்குல்ல, அந்த மூல நூல் எந்த காலத்துல ஆச்சு அந்த காலத்தை சார்ந்து இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த மொழிபெயர்ப்பாளர் எந்த காலத்துல வந்து அந்த மொழிபெயர்க்கிறாங்களோ அதை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சு சரியா சொல்லியிருக்காங்க. கை தட்டுங்க. நன்றி ஆசிரியை. ஒரு பரிசு கொடுப்பீங்க ஆசிரியை? கண்டிப்பாக கொடுக்கிறேன். இறுதி கோட்பாடு வந்து நம்ம புகப்பிரியாவை வந்து அழைக்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்பு படிப்பதற்கு மூல நூலை குறைக்கவோ கூட்டவோ செய்யலாம். ஒரு மொழிபெயர்ப்பு என்றுமே மூல நூலை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இது என்ன சொல்ல வராங்க? ஆசிரியர், எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா இதுல வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பு செய்யும் போது வந்துட்டு மூல நூலை வந்து நம்ம செய்யறோம். அப்ப வந்துட்டு ஓவராவும் சொல்லக்கூடாது, குறைச்சும் அதுல இருந்து சொல்லக்கூடாது. அதே அளவுல வந்துட்டு சமநிலையா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்க மொழிபெயர்ப்பு செய்யும் போது. சரியா சொன்னாங்க புகப்பிரியா. ஏன்னா வந்து நம்ம மொழிபெயர்ப்பு எப்போதுமே கூட்டி குறைச்சோ சொன்னோம்னா அது வந்து தரமா இருக்காது அந்த மொழிபெயர்ப்பு புத்தகம். சரியா சொல்லியிருக்காங்க. சரி, இன்று வந்து இந்த 6 கோட்பாடு புரிந்ததா மாணவர்களே? சரி, புரிந்ததா? நம்ம இன்றைக்குள்ள வகுப்பை வந்து நிறைவு செய்வோம். நன்றி. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சா அவர் பாஸ் ஆயிரம் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர். இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் தொடர்பா வந்து நிறைய விஷயத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஆமா ஏமா, இது நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். எப்படி வழிமுறையை பயன்படுத்தி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறத வந்து கத்துக்கிட்டோம். ஆமா, அது மட்டும் இல்லாம சரியான அணுகுமுறையை பயன்படுத்தி எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். சரி, இந்த வழிமுறையா அணுகுமுறையை நம்ம கத்துக்கிட்டனால நம்ம இனிமேல் கரெக்டா அதை பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஆமா, சரி, நம்ம கத்துக்கிட்டோம். நீங்க கத்துக்கிட்டீங்களா?